கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். 1 John 5:14. And this is the confidence that we have in him, that if we ask anything according to his will, he heareth us. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவும் சீடர்களும் ஒருமுறை மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிற போது குஷ்டரோகி ஒருவன் ஓடோடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று ஜெபித்தான். அவன் குஷ்டரோகத்தோடு வாழ்வது கர்த்தரின் சித்தமல்ல. உடனே இயேசு அவனை தொட்டு சுகப்படுத்தினார். அதை போலவே நீங்களும் நானும் கஷ்டங்களோடு, கவலைகளோடு, கண்ணீரோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, துக்கத்தோடு, பாடுகளோடு வாழ்வது கர்த்தருடைய சித்தமல்ல. கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தமது சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார். இயேசு மரண வேளையில் கெத்செமனே தோட்டத்தில், பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தார். கர்த்தருடைய பிதாவினுடைய சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். அந்த பாடுகளினூடே வரும்படி பிதா இயேசுவுக்கு கட்டளை கொடுத்தார். எனவே தான் அந்த பாடுகளை சகித்து இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தராய் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உம் சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே. உம் சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே. இம்மட்டும் காத்த இம்மானுவேலே இனியும் நடத்திடுமே. இம்மட்டும் காத்த இம்மானுவேலே இனியும் நடத்திடுமே. ஆமென். சமாதான பிரபுவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். காலாண்டு தேர்விற்கு படித்து கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வசனத்தின்படி எங்களுடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை தந்து வழி நடத்தும். பிள்ளைகள் உண்மை அறிகிற அறிவிலே வளர உதவி செய்யும். நீர் இரக்கம் பாராட்டியருளும். படிப்பை விட்டு வேறு திசையில் சென்று விடாதபடி கிருபையாய் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.